Hi friends, இந்த வீடியோல நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறோங்க. அதாவது TNEBல மின் கட்டணம் செலுத்துறவங்களுக்கு மின் கட்டண ரசீது அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ரசீது எப்படி ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற தகவல் கூட எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்களுடைய EB பில்லுக்கான இன்வாய்ஸ் ரிப்போர்ட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க ஒரு கடை வச்சிருக்கலாம் அல்லது வீட்டு மின் இணைப்போட இன்வாய்ஸ் கூட டவுன்லோட் பண்ணலாம். எந்த ஒரு மின் இணைப்புக்கான இன்வாய்ஸையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணலாம். ஸோ பில் ரெசிப்ட் அப்படிங்கிறது நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஜென்ரேட் ஆகிறது தான் வந்து பில் ரெசிப்ட். ஒன்ஸ் ரீடிங் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, 2 மாதத்துக்கு ஒரு ரீடிங் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ரீடிங் எடுத்து முடித்த உடனே இன்வாய்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஆன்லைன் மூலமாக ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இன்வாய்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ யூனிட் வந்து ஓடி இருக்குது, மேக்ஸிமம் டிமாண்ட் என்ன, டெபாசிட் சார்ஜஸ் எவ்வளோ நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கிறோம், அந்த டெபாசிட் சார்ஜஸ்க்கான வட்டி வந்து இப்போ எவ்வளோ ஆட் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா தகவலுமே உங்களுக்கு அந்த இன்வாய்ஸில் ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணலாம். இன்வாய்ஸ் அப்படிங்கிறதுனா என்னென்னா தமிழில் வந்து விலைப்பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கான இன்வாய்ஸ் ஒன்று தருவாங்க. அதை வச்சு நம்ம பில் பேமெண்ட் அவங்களுக்கு பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் TNEBலையும் அவங்க ரீடிங் எடுத்து முடித்த உடனே இன்வாய்ஸ் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம டிஸ்பிளே ஆகும். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த மின் கட்டண ரசீதை நம்ம ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இன்வாய்ஸ் சரிங்க, நான் தான் பில் ரெசிப்டே டவுன்லோட் பண்ணிக்கிறேன், எனக்கு எதுக்கு இன்வாய்ஸ் அப்படின்னு கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வாய்ஸில் உங்களுடைய மின் இணைப்பு சம்மந்தமான எல்லா தகவலுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ வேறு எங்கேயுமே நீங்கள் போய் தேட தேவையில்லை. ஸோ அதுக்காக தான் அந்த இன்வாய்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணக்கூடிய இந்த வெப்சைட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா tnebnet.org AWP லாகின், இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் யூஸராக இருந்தால் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் என்டர் பண்ணி லாகின் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், லாகின் கீழே நியூ யூசர் ரெஜிஸ்டர் ஹியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுடைய EB கனெக்ஷன் நம்பர், ஓகேங்களா, மின் இணைப்பு எண் வித் கோடு, ரீஜன் கோடோடு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். மின் இணைப்பு எண் என்ட்ரு பண்ணிட்டு செக் டீட்டெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே ஓப்பன் ஆகும். ஸோ கரெக்டாக உங்கள் பேரில் தான் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு சிம்பிள் தான், ஒரு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லும். அதே பாஸ்வேர்டு மறுபடியும் டைப் பண்ணணும். உங்களுடைய பெயர், அட்ரஸ்ஸு, பின்கோடு, ஸ்டேட்டு, கண்ட்ரி, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், போதுங்க, இவ்வளோ தாங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்ச்சா கோட் இருக்கும். அந்த கேப்ச்சா நம்பர்ஸ் அந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இதுக்கப்புறமா நேரடியாக நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய யூசர் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்ச்சா நம்பர் இருக்கும், அதையும் என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போர்ட்டல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்கள் எந்த கன்சியூமர் நம்பர் கொடுத்து ஆட் பண்ணீங்களோ அந்த கன்சியூமர் நம்பர் உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமர் நம்பருக்கான பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்குது. அதனால் வந்து பேமெண்ட் அமௌண்ட் பெண்டிங் அப்படின்னு காமிக்குது. ஸோ அது பேமெண்ட் பண்ணி ஆகணும். இப்போது நீங்கள் எத்தனை கன்சியூமர் நம்பர் வேணாலும் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து ஆட் பண்ணலாம். ஆட் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதில் போய்ட்டு நீங்கள் எத்தனை பேரோட கன்சியூமர் நம்பரை வேணாலும் ஆட் பண்ணி நீங்கள் எத்தனை பேரோட இன்வாய்ஸ் வேணாலும் டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதுக்காக ஒவ்வொரு கன்சியூமர் நம்பருக்கும் தனியாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கன்சியூமர் நம்பர் மட்டும் இருந்தால் போதும். இந்த ஆட் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே எங்கள் இடத்துல பாருங்கள் கன்சியூமர் நம்பரை என்டர் பண்ண சொல்லும். செக் டீட்டெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட பெயர் எல்லாமே ஓப்பன் ஆகும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கன்சியூமர் நம்பர் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல பாருங்கள் இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு தான் நம்ம இன்வாய்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இன்வாய்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே கீழே நீங்கள் எத்தனை கன்சியூமர் நம்பர் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுங்க. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் எந்த கன்சியூமர் நம்பருக்கு இன்வாய்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மீன்ஸ் டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ இந்த டிக் மார்க் சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ கடைசியாக வந்து இந்த வீட்டுக்கு பேமெண்ட் பண்ணது 10வது மாதம் 12வது மாதம் தான் இவங்களுக்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள வருஷத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகலை. ஏன்னா இவங்க பேமெண்ட்டே வந்து பண்ண கிடையாது. இந்த வீடு வந்து வாடகைக்கு விடாமல் வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்து ஜென்ரேட் ஆகிருக்குது. ஸோ இதில் போய்ட்டு லேட்டஸ்ட் இன்வாய்ஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா 6/12/2023 அன்றைக்கி ரீடிங் எடுத்திருக்காங்க பில்லிங் டேட்டு. ஸோ இந்த டிக்மா சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் ஒரு 5 to 10 seconds தான் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் தெளிவாக உங்களுக்கு எல்லா தகவலும் கொடுத்துருப்பாங்க. டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷனு, சர்க்கிள், டிஸ்ட்ரிபியூஷன், சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அட்ரஸ்க்கு ப்ராப்பராக வந்து அட்ரஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ்டி நம்பர், நம்ம பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஜிஎஸ்டி நம்பரு, டேரிஃப் வந்து என்ன டேரிஃபு, ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பில் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் பீரியட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6/10/2023 6/12/2023 தான் பில்லிங் பீரியடு. பில் அமௌண்ட் 1479 ரூபா பில் அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதில் ரீடிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ரீடிங் எவ்வளவு, இனிஷியல் ரீடிங் எவ்வளவு, அதாவது இனிஷியல் ரீடிங் அப்படிங்கிறது வந்து 6/10/2023 அப்போ இனிஷியல் ரீடிங்கு, ஃபைனல் ரீடிங் அப்படிங்கிறது அவங்க ரீடிங் எடுத்தாங்க பார்த்தீங்களா 6/12/2023 அப்போ என்ன ஃபைனல் ரீடிங்கோ அதுதான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிமாண்ட் எவ்வளோ ரெக்கார்ட் ஆகிருக்கு அது வந்து கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு கீழே அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, டெபாசிட். நம்ம ஃபஸ்ட்டு மின் இணைப்பு வாங்கும்போது செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணியிருப்போம். அந்த டெபாசிட்டுக்கு எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு, இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு இந்த பில்லிங் பீரியட் அப்போது எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் வந்துச்சு, அதில் கவர்மெண்ட் சப்சிடி இங்கே பார்த்தீங்கன்னா 723 ரூபா மைனஸ் பண்ணி 1479 ரூபா பில்லு. ஸோ இதுதான் வந்து பில் அமௌண்ட்டு. இந்த மாதிரி ஒரு கன்சூமர் நம்பர்னுடைய இன்வாய்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக சுலபமாக டவுன்லோட் பண்ணலாம். எத்தனை பேருனுடைய இன்வாய்ஸ் வேணாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் எல்லா தகவலுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ வீட்டு மின்னணைப்பு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தகவல் வந்து தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைப்போம். பட் ஒரு கடை வச்சுருக்கோம் அல்லது ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஷாப் வச்சுருக்கோம், அதனுடைய அந்த மின்னணைப்பினுடைய இன்வாய்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இன்வாய்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.